உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொன்றாக நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். சிஸ்ஸஸ் குவாட்ராங்கிஃபோலியா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது பிரண்டை. இந்த பிரண்டை வேலிகளிலே நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய ஒன்று. அதனோடு அசாடிரச்சா இண்டிகா என்று சொல்லக்கூடிய நீம் என்கின்ற வேப்பிலை, பிரண்டை சாறு, வேப்பிலை சாறு இரண்டையும் சம அளவு எடுத்து 10 ml அளவுக்கு காலை மாலை என்று 2 வேளை பருகி வருகின்ற நிலையிலே தேன் சேர்த்தோ அல்லது மோரோடோ கலந்து பருகுகின்ற நிலையிலே வயிற்று பூச்சிகளை வேறிருக்கக்கூடிய ஆன்த்ஹெல்மின்திக் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த வேப்பிலை சாறும் பிரண்டை சாறும் சேர்த்த மருந்து நமக்கு பயன் தரும். அது மட்டுமல்லாமல் அடிக்கடி வந்து தொல்லை தருகின்ற இன்டர்மிட்டன்ட் பெயின் என்று சொல்லுகின்ற விட்டு விட்டு வலிக்கின்ற ஸ்பாஸ்மோடிக் பெயின் என்று கூட சொல்லுகின்ற வலி, அடி வயிற்று வலியாக இருந்தாலும் சரி, அது யுட்டரின் கிராம்ப் என்று சொல்லக்கூடிய கருப்பை வலியாக இருந்தாலும் சரி, இடுப்பை பற்றிய வலியாக இருந்தாலும் சரி, இந்த வலியை போக்குகின்ற ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த வேப்பிலை சாறும் பிரண்டை சாறும் பெற்றிருக்கிறது என்பதை மறுத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, சுவையான பாயசம் என்று சொல்லுகின்ற பொழுது ஜவ்வரிசி அங்கே முக்கிய பங்கு வகிக்கிறது. அந்த ஜவ்வரிசியை வாங்கி நீர் விட்டு சாதம் போல வடித்து இந்த ஜவ்வரிசி சாதத்தை ஓரளவுக்கு எடுத்து அதனோடு தயிரும் சிறிது உப்பும் சேர்த்து நாம் உள்ளுக்கு சாப்பிடுகின்ற நிலையிலே வயிற்று புண்களை ஆற்றக்கூடிய ஒன்றாக, குன்மம் என்று சொல்லக்கூடிய அதிகமான வயிற்று புண்கள், அல்சர் என்று கூட ஆங்கிலத்திலே அதை சொல்லலாம், அப்படிப்பட்ட வயிற்று புண்களை ஆற்றக்கூடியதாக இந்த ஜவ்வரிசி சாப்பாடு நமக்கு பயன் தரும். அது மட்டும் அல்லாமல் சீதபேதி, குருதியோடு கலந்த பேதி இவற்றை நிறுத்தக்கூடிய ஒன்றாகவும் ஆன்டி டயரியல் என்கின்ற மருத்துவ குணத்தை அது பெற்றிருக்கிறது. உடலுக்கு பலம் தருகிறது. அதோடு வயிற்றிலே ஏற்படுகின்ற கணச்சூடு என்று சொல்லுவார்கள், அந்த சூட்டை குறைத்து வயிற்று கிருமிகளை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாகவும் இந்த ஜவ்வரிசி தயிர் சேர்ந்த சாதம் நமக்கு ஒரு அருமருந்தாகி பயன் தரும் என்பதை மறுத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, ஃபிலாந்தஸ் நிரூரி என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது நெல உசிரிக்கா என்று தெலுங்கு பாஷையிலே பெயரை பெற்றிருப்பது, பூமி ஆம்லக்கி என்று வடமொழி பெயரை இது பெற்றிருக்கிறது, கீழ்காய் நெல்லி என்று தமிழ் பெயரை இந்த மூலிகை பெற்றிருக்கிறது. ஒரு இலைக்கு கீழேயும் காய்களை பெற்று விளங்குவதனாலே இதற்கு கீழ்காய் நெல்லி என்று பெயரை சொல்லியிருக்கிறார்கள். இந்த கீழ்காய் நெல்லி முதல் தரமான மருந்தாக மஞ்சள் காமாலையை போக்குவதாக விளங்குகிறது. கல்லீரல், மண்ணீரல் நோய்களுக்கு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது. உடல் உஷ்ணத்தை குறைத்து இது உடலுக்கு நல்ல சீதோஷ்ண நிலையை தரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. டயூரிட்டிக் என்கின்ற வகையிலே சிறுநீர் பெருக்கியாக விளங்குகிறது. வயிற்று புண்களை ஆற்றுகிறது. வயிற்று கிருமிகளை வெளித்தள்ளக்கூடிய ஆன்த்ஹெல்மின்திக் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த கீழ்காய் நெல்லி பெற்றிருக்கிறது. பல்வேறு கண் நோய்களை போக்கக்கூடியதாக, கண் சிவப்பு, கண்ணிலே அழுக்கப்படுகின்ற கன்ஜங்டிவிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய நோய்கள், இவற்றையெல்லாம் போக்கி
ஒரு நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக கீழ்க்காய் நெல்லி விளங்குகிறது. இந்த கீழ்க்காய் நெல்லியோடு சம அளவு ஆமணக்கு இலை சேர்த்து அன்றாடம் ஒரு நெல்லிக்காய் அளவு அந்தி சந்தி என்று 2 வேளை சாப்பிட்டு வருகின்ற நிலையிலே ஒரு வார காலத்திலே மஞ்சள் காமாலை, அதனாலே ஏற்படுகின்ற சிறுநீரிலே மஞ்சள் கலந்த வண்ணம், கண்கள் மஞ்சளாக இருப்பது, இப்படி போன்ற நிலைகளிலே இருந்து முற்றிலும் விடுதலை தரக்கூடியதாக ஒரு முதன்மை மருந்தாக இது காமாலைக்கு விளங்குகிறது. இந்த கீழ்க்காய் நெல்லி எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு கீழாநெல்லியோட மருத்துவ குணங்கள் என்ன, கீழாநெல்லியை மருந்தாக பயன்படுத்தும் முறைகள் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல நாம் கீழாநெல்லி இலை மற்றும் வேரை பயன்படுத்தி காய்ச்சலின் போது ஏற்படக்கூடிய கல்லீரல் பாதிப்புகள், நுரையீரல் பாதிப்பு மற்றும் வைரஸ் தொற்றுகளால் ஏற்படக்கூடிய உள்ளுறுப்பில் உண்டாகும் பாதிப்புகள், சிறுநீரக பாதிப்புகள் போன்ற பிரச்சனைகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: கீழாநெல்லி இலை மற்றும் வேர், சீரகம், பனங்கற்கண்டு, பசும்பால். ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு சீரகத்தை எடுத்துட்டு சீரகத்தை லேசாக பொரிச்சிடலாம். கீழாநெல்லி சமூலம் எடுத்துக்கலாம். இதோட செடியோட எல்லா பாகங்களும் நம்ம பயன்படுத்தலாம். இந்த சமூலம் ஒரு 5 கிராம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதோட வேர், தண்டு எல்லாமே நம்ம பயன்படுத்த போகிறோம். சீரகம் பொரிய ஆரம்பித்ததும் நம்ம தண்ணீர் சேர்த்துடலாம். கஷாயத்துக்கு தேவையான அளவு தண்ணீர் விட்டுக்கலாம். இப்போ இந்த கீழாநெல்லி சமூலத்தை நம்ம கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். இலை, தண்டு பகுதி, அதோட காய்கள், வேர், இது எல்லாமே பயன்படுத்துகிறோம். வேர் மட்டும் நல்லா மண் இல்லாமல் வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு இந்த வேரையும் சேர்த்து நம்ம கஷாயமாக தயார் பண்ணணும். பொதுவாக நமக்கு வைரஸ் காய்ச்சல் ஏற்படும் பொழுது பசியின்மை இருக்கும். கல்லீரல்லையும் அந்த வைரஸோட தாக்கம் இருக்கிறதுனால பித்தம் அதிகமாக இருக்கும். வாந்தி, குமட்டல், தலைவலி போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம கீழாநெல்லி சமூலத்தை சீரகத்தோடு சேர்த்து எடுத்துக்கும் பொழுது காய்ச்சல் சீக்கிரம் தணியறது மட்டும் இல்லாமல் கல்லீரலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் குறையும். அதே போல் நுரையீரலில் ஏற்படக்கூடிய தொற்றுகள், இன்ஃப்ளூயன்ஸா போன்ற வைரஸ் தொற்றுகளால் நமக்கு நுரையீரலில் பிரச்சனை வரும்பொழுது கீழாநெல்லியை துணை மருந்தாக நம்ம பயன்படுத்திட்டு வரும்பொழுது சீக்கிரமாக அந்த நுரையீரலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கம்மியாகும். இரத்த சோகை இருக்கக்கூடிய பெண்கள் கீழாநெல்லியை வாரம் 2 முறையாவது ஒரு உருண்டை அளவு, சின்ன நெல்லிக்காய் அளவு மருந்தாக பயன்படுத்திட்டு வரும்பொழுது இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் லெவல் அதிகரிக்கும். அதே போல் நமக்கு ஜாண்டிஸ் போன்ற பிரச்சனைகள், வைரஸ்னால வரக்கூடிய தொற்றுகள் இருந்ததுன்னா, மஞ்சள் காமாலை இருக்கும்பொழுது ரத்தத்தில் உள்ள பிலிருபின் அளவு அதிகமாகும். பிலிருபின் அளவை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாக கீழாநெல்லி இருக்கிறதுனால கீழாநெல்லியை கஷாயமாவோ அல்லது கீழாநெல்லியை விழுதாவோ நம்ம உட்கொண்டுட்டு வரும்பொழுது ரத்தத்தில் உள்ள பிலிருபின் அளவு கம்மியாகும். அட்கி புண்கள் ஏற்படும் பொழுதும் நம்ம கீழாநெல்லியை கஷாயமாக எடுத்துக்கலாம், உள்மருந்தாக பயன்படுத்தலாம். கீழாநெல்லி இலைகளை மட்டும் எடுத்து வெண்ணெயோடு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அக்கி புண்களுக்கு மேலே அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது அந்த புண்கள் சீக்கிரமாக ஆறும். அதே போல் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய புண்களை ஆற்றுவதற்கான மருந்தாகவும் நம்ம கீழாநெல்லி இலைகளை பயன்படுத்தலாம். கீழாநெல்லி விழுத அரைச்சிட்டு தேங்காய் எண்ணெயோடு சேர்த்து தைலமாக காய்ச்சி அந்த தைலத்தை நம்ம புண்களுக்கு மேலே அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது சீக்கிரமாக புண்கள் ஆறும். இந்த கஷாயம் இப்போ தயாராகிடுச்சு. இதை வடிகட்டிடலாம். விரை வீக்கம் இருக்கக்கூடிய ஆண்கள் கீழாநெல்லி இலையோட வல்லாரை இலை சம அளவு வைத்து அதை 2ஐயும் நல்லா அரைச்சிட்டு அதை உள் மருந்தா ஒரு நெல்லிக்காய் அளவு தினமும் காலையில் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது விரை வீக்கம் கம்மியாகும். அதே மேல்பூச்சு மருந்தாகவும் பயன்படுத்தலாம். கீழாநெல்லி கஷாயத்தை நம்ம இப்போ வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு இதோட நம்ம பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பால் சேர்த்துடலாம், காய்ச்சிய பசும்பால். நம்ம பாலுக்கு பதில் சீரகமும் கீழாநெல்லியை வச்சு நல்லா விழுத அரைச்சிட்டு அதை மோரில் கலந்தும் குடிக்கலாம். பாலோடு சேர்த்து எடுக்கும்போது நம்ம பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம். கீழாநெல்லி சமூலம், சீரகம், பனங்கற்கண்டு மற்றும் பால் சேர்ந்த அந்த மருந்தை காலை மாலைன்னு 2 வேளையும் எடுத்துகிட்டு வரும்பொழுது வைரஸ் நோய்களால் ஏற்படக்கூடிய உள்ளுறுப்புகளில் உண்டாகும் பாதிப்பு, குறிப்பாக கல்லீரல், மண்ணீரல் மற்றும் நுரையீரலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாக இது செயல்படும். அன்பான நேயர்களே, கீழ்க்காய் நெல்லியை பற்றி சொல்லுகின்ற பொழுது சீதமதி, பித்த விஷம், செவ்விழியின் நோய் கூட்டம்
சீதமதி, பித்த விஷம், செவ்விழியின் நோய்க்கூட்டம், பூதமொடு பேய் இரத்த போக்கும் போகும் காண் என்று அகத்தியர் ஒரு பாடலிலே சொல்லியிருக்கின்றார். சீதமதி என்று சொல்லுகின்ற பொழுது உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக விளங்குகிறது. பித்த விஷம் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த பிலிருபின் என்கின்ற பித்தம் குருதியிலே அதிகமாகின்ற பொழுது கல்லீரல் மண்ணீரலை பாதிக்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். இது ஒரு ஹெப்படோ ப்ரொடெக்டிவ் என்கின்ற வகையிலே நமக்கு பயன் தருவதனாலே பித்த தோஷங்களை போக்குவதாக விளங்குகிறது. செவ்விழியின் நோய் கூட்டம், கண்களுக்கு வருகின்ற கூட்டமான நோய்கள், கண்களிலே பார்வை குறைபாடு, கண்களிலே புரை ஏற்படுவது, கேட்ராக்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற நிலை, கண் எரிச்சல், கண் சிவந்து போதல், கண்ணிலே புளிச்ச தன்மை ஏற்படுகின்ற கன்ஜங்டிவிட்டிஸ் என்கின்ற நிலை, இப்படிப்பட்ட எல்லா கண் நோய்களையும் போக்கக்கூடியதாக, கூட்டமான கண் நோய்களை போக்கக்கூடியதாக இது விளங்குகிறது. பூதம் என்று சொல்லுகின்ற பொழுது நம் கண்ணுக்கு தெரியாமல் இருந்து மனதுக்கு பயத்தை கொடுத்து அதனாலே நமக்கு துன்பத்தை தருவது பூதமோடு பேய் இரத்தப்போக்கு என்று சொல்லியிருக்கிறார்கள். பூதம் போலவும் நமக்கு இந்த இரத்தப்போக்கு விளங்குகிறது. பேய் இரத்தப்போக்கு என்று சொன்னால் பெரும்பாடு, மெனோரேஜியா என்கின்ற நிலையை நாம் இங்கே குறிப்பிடலாம். அதோடு கூட கழிச்சலோடு இரத்தம் கலந்து போவுதல், இரத்த கழிச்சல் என்று சொல்லலாம், டிசென்டரி என்று சொல்லுகின்ற நிலை, இவற்றையெல்லாம் போக்கி உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒன்றாக கீழ்க்காய் நெல்லி விளங்குகிறது. வள்ளல் பெருமானவர்கள் இந்த கீழ்க்காய் நெல்லியை தினந்தோறும் எந்த வகையிலேனும் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது இது ஆயுளை வளர்க்க செய்து 100 ஆண்டு வாழ்க்கையை நமக்கு தருகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். இது மஞ்சள் காமாலைக்கு மருந்தாகிறது, உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக விளங்குகிறது, டயூரிட்டிக் என்கின்ற நிலையை இது நமக்கு தருகிறது. இப்படி பல்வேறு மருத்துவ குணங்களை உடைய கீழ்க்காய் நெல்லியை நாம் மனதிலே வைத்து பயன்படுத்துதல் வேண்டும். அன்பான நேயர்களே, கசப்பான கீழ்க்காய் நெல்லியிலே ஒரு அசாதாரணமான மருத்துவ குணங்கள் உள்ளது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.